ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ப்ரான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. நான் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ப்ரான் ஃப்ரை, ரைஸ், அவ்வளோதான். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு வச்சுருக்கேன், கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பக்கம் கொத்தமல்லி ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் இது ரெடி பண்ணி சாப்பிடுவோம், உடம்புக்கு நல்லதுன்றது. ஜிஞ்சரு, கொத்தமல்லி, பனங்கல்கண்டு போட்டுட்டு அடுத்தது இறக்கும்போது லெமன் பிழிஞ்சு இறக்கிடுவேன். டீ அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். சரி, டீ சாப்பிட்டா செட் ஆகலை, உடம்புக்கு எடுக்குதுன்னு சொல்லிவிட்டு நாட்டில் இது மாதிரி ஒரு தடவை பண்ணி குடிச்சிட்டு டீ குடிச்ச மாதிரி ஆகிடும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ப்ரான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி போடணும். இது ப்ரான் ஃப்ரை வந்து ரொம்ப திக்காகவும் செய்யலாம், கிரேவி மாதிரி ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஏதாவது குழம்பு ஏதாவது இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் கிரேவியாக பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இன்னும் நல்லா வதங்கிட்டு லைட்டாக சால்ட்டு போட்டோம்னா கிரேவி நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். 3 days 4 days வந்து வீடியோ போட முடியல. அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வீட்டில் கோவில் கும்பாபிஷேகம், அங்கே துலுக்கானத்தம்மன் கோயில்னு ஒரு கோவில் இருக்குது, அங்கே கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதில் ஃப்ரைடே சாட்டர்டே அங்கே அட்டன் பண்ணிவிட்டு சண்டே திருவலங்காடு போகணும். திருவலங்காடுன்றது ரத்ன சபை, வடாரணீஸ்வரர், அங்கே இருக்கிற ஈஸ்வரனோட பேர் வடாரணீஸ்வர சாமி. அந்த அம்மனோட பேர் வண்டார் குழலி அம்மன். அங்கே போயிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது எங்கள் பாட்டியோட ஊர், எங்கள் அப்பாவோட அம்மா ஊர். நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு அந்த இடத்த நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் எல்லாம் போயிட்டு வாங்க. ரொம்ப வருஷத்து கோயில். காரைக்கால் அம்மையார் தலைகீழாக நடந்து வந்த ஸ்தலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்தலம் அதுதான். சிவனை அங்கே காரைக்கால் அம்மையாருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. சிவபெருமான அம்மன் பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு சன்னதியை போட்டு வச்சுருக்காங்க. அங்கே 63 நாயன்மார்கள்லையும் அவங்களோட இது இருக்குது. மாந்தீஸ்வரர்ன்றதுக்கு ஒரு சன்னதி இருக்காங்க. மாந்தீஸ்வரர்ன்றவர் வந்து சனீஸ்வரனோட பையன், அவருக்கு ஒரு தனி சன்னதி அங்கே இருக்குது. அந்த கோவிலோட ஸ்பெஷல் மாந்தீஸ்வரருக்கு. அங்கே போயிட்டு சில நிவர்த்தி செய்கிறவங்க அங்கே போயிட்டு பண்ணலாம். நல்ல கோயில், ரொம்ப நல்லாயிருக்கும், பெரிய கோயில். பக்கத்தில் பத்திரகாளி அம்மன் இருக்காங்க. அதாவது சிவன் நடனம் ஆடுறாருல, அவர் நடனம் ஆடும்போது அந்த அம்மா வந்து 2 பேருக்கும் போட்டி நடக்கும், பத்திரகாளி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும். அப்படி நடனம் ஆடின சபையில் அது ஒரு சபை, அதுதான் ரத்ன சபைன்னு சொல்லுவாங்க. சிதம்பர சபை இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி தான். இது வெள்ளி சபைன்னு இருக்குது, ரத்ன சபை இருக்குது, சிதம்பரத்தில் ஒரு சபை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு சபையில் அது ஒரு
திருவாலங்காடுன்றது ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம். நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில். சண்டே ஃபுல்லாக அங்கே தான் மொத்த ஃபேமிலியாக போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல வைப்ரேஷன். அங்கே பத்ரகாளி அம்மனுக்கு தனியாக ஒரு கோயில் சின்னதாக இருக்குது. முதல்ல அம்மனை போய் கும்பிட்டுட்டு தான் சிவபெருமானை போய் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வாங்க. அதான் 2-3 நாள் வீடியோ எதுவும் போடலை. குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். இது 2 விதமாக செய்யலாம். தனி மிளகாய்த்தூள், அடுத்தது தனியாத்தூள், மிளகாத்தூள் அப்படி செய்யலாம். அது ஒரு முறை. இது வெறும் குழம்பு மிளகாய்த்தூளில் மட்டும் செய்கிறதும் செய்யலாம். நெக்ஸ்ட் டைம் அதே செஞ்சு காமிக்கிறேன் நான். ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் கொடுக்கும். மஞ்சத்தூள் போடலாம். சம்டைம்ஸ் எங்கள் சிஸ்டர் வீட்லேயும் வீடியோ பார்க்கணும். இந்த குக்கிங் சேனல் பேர் கல்யாணி சமையல் சாதம். அது கல்யாணிங்கிறது எங்கள் அம்மா பேர். நானும் என் சிஸ்டரும் சமையல் பண்ணிவிட்டு இந்த விலாகில் சம்டைம்ஸ் தங்கச்சி போடுவா, சம்டைம்ஸ் நான் போடுவேன். 2 பேருமே போடுவோம். ஏன் கல்யாணி சமையல்னால், நாங்கள் கற்றுக்கிட்ட சமையலெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட இருந்து. அதனால் அந்த சமையலுக்கு கல்யாணி சமையல் வைக்கலாம். அவங்க சமையலில் தான் நம்ம அவங்கக்கிட்ட பழகினது தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனால் அம்மா பேர் வைக்கலாம். நானும் சிஸ்டர் 2 பேரும் ஒரே மாதிரி தான் சமைப்போம். அதனால் அம்மாவோட பேரை வச்சுட்டோம். கல்யாணி எங்கள் அம்மா ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்க. அவங்க வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு, வாத்துக்கறி இதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும், ஸ்பீடாக வச்சுட்டு சுண்டட்டும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். முதல்ல நான் குறைச்சலாக தான் போட்டேன். லெமன் பிழியலாம். லெமனோட அந்த ஜூஸை விட அந்த ஸ்கின்னுக்கு நல்ல, அதில் தான் ரொம்ப உடம்புக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த ஸ்கின்னையும் நான் போட்டுட்டு அப்புறம் வடிகட்டி குடிப்பேன். நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். இது போட்டோம்னா ஆஃப் பண்ணிடுவேன். விட்டமின் சி ரொம்ப ஹீட் பண்ணால் அதோட நிறைய ஸ்ட்ரென்த்து போயிடும்னு சொல்கிறாங்க. அதில் இருக்க மினரல்ஸ்லாம் போயிடும் அப்படின்றாங்க. அதனால் விட்டமின் சிலாம் போயிடும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. அதனால் போட்டோன்னே ஆஃப் பண்ணிவிடும். ஜூஸ் போட்டு ஒரு செகண்ட். ப்ரான் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இறா போடலாம். இறால இருந்தும் நிறைய தண்ணி வரும். பெரிய இறாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகத்துக்கு டைம் கொடுக்கணும்ல. அப்போ அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிடும். ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ப்ரான் கிரேவி. ப்ரான் ஃப்ரை, இன்னைக்கு கிரேவியில் ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். இதுலேயே லைட்டாக டீ தூள் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கொத்தமல்லி காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா வேரோடு இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு
அதை எதுக்கு தூக்கி போடுறது, இந்த மாதிரி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொத்தமல்லி தூவணுன்னா ஆஃப் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கொதிக்க வைப்பேன். ஏன்னா அந்த இலை வந்து நைட் வரைக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, ஃபுட்டு ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றதுனால ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம்.